கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவையின் மரணம், மனுக்குலத்திற்கான பாடுகள், மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த சிலுவை மரணம், இவற்றை உலகமெங்கும் நினைவு கூறும் நன்னாள் புனித வெள்ளியாக, நல்ல வெள்ளியாக, குட் ஃப்ரைடே என தியானிக்கப்படுகிறது. ஒரு தண்டனைக்குரிய சின்னம், தண்டனைக்குரிய அடையாளம், புனித சின்னமாக, மீட்பின் அடையாளமாக எனப்படுத்தப்பட்ட நாள் புனித வெள்ளி. ஆடுகளுக்காக தன் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நல் மேய்ப்பர் இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் அவருடைய காயங்களையும் தியானிக்கும் நாள் புனித வெள்ளி. உலக வரலாற்றின் பக்கங்களில் செதுக்கப்பட்ட வார்த்தைகள், இயேசு சிலுவையில் உரைத்த வார்த்தைகள் 7. அவை மனுக்குலத்தின் மீட்புக்காக, நம்பிக்கைக்காக முன்மாதிரியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அங்கே இயேசுவையும் அவருடைய வலதுபுறத்தில் ஒரு குற்றவாளியையும் இடதுபுறத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தம், நமது பாவத்தின் நிமித்தம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் மொழிந்த இயேசுவின் முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நமக்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்ட வார்த்தை மன்னிப்பு என்ற இந்த வார்த்தை. மன்னிப்பு என்று ஒன்று இருப்பதால்தான் இன்றைய சமூகம் இயல்பாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பல கசப்பான உணர்வுகள், பல கசப்பான நினைவுகள், இவைகளை மறந்து பிறரை மன்னிக்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை நமக்குள் பரிபூரணம் அடைகிறது. பிரியமானவர்களே, ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்றில் தேவ செய்தியாளர் கூட்டத்தினரை பார்த்து கேட்டார், என்னிடம் எந்த குறைவுகளும் இல்லை, எந்த பாவமும் செய்ததில்லை, செய்வதில்லை என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என கேட்டபோது ஒருவரும் கையை உயர்த்தவில்லை. ஆம், நாம் எல்லோரும் குறைவுள்ளவர்களே. கர்த்தர் தயவாக நமக்கு மன்னித்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். இயேசு சிலுவையில் உரைத்த இரண்டாம் வார்த்தை, அது இரட்சிப்பின் வார்த்தை. நான் பாவம் செய்து, குற்றம் செய்து இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று உணர்ந்து இயேசுவை நோக்கி அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது சொல்லப்பட்ட இரட்சிப்பின் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது இயேசு சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை. இது இரட்சிப்பின் வார்த்தை. லூக்கா 19வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்கா 19:10வது வசனம். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். சகேயு என்கிற ஆயக்காரருடைய தலைவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி மக்கள் முறுமுறுத்தார்கள். பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி இயேசு சென்றார் என்று சொன்ன பொழுது, சகேயு, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எதையாகிலும் அநியாயமாய் யாரிடமாவிலு வாங்கியதுண்டானால் அதை நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சகேயு அங்கே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுவும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
ஆம், இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை அன்பின் வார்த்தை, பொறுப்பின் வார்த்தை. இயேசு சிலுவையில் இருந்து தனது தாயை நினைவு கூர்ந்தவராக, அவருடைய அன்பை எண்ணி கலங்கினவராக சொல்லும் வார்த்தை, ஒரு மகனாக தனது பொறுப்பை நிறைவேற்றுவோராக சொல்லும் வார்த்தை இது. இந்த சிலுவையின் மூன்றாம் வார்த்தை. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் மொழிந்த நான்காம் வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமது அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மரண இருளின் வழியே கடந்து செல்லும் பொழுது மனுஷகுமாரன் இயேசுவின் அங்கலாய்ப்பின் ஒரு நிராதரவான சூழ்நிலையின் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு சிலுவையில் உரைத்த 5ஆம் வார்த்தை, அது ஆத்தும பாரத்தை குறித்தது, ஆத்தும தாகத்தை குறித்தது. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து இங்கே தாகமாயிருக்கிறேன் என்கிறார். நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, இந்த ஜீவ தண்ணீரை அருந்துகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாயிராது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் உடலின் சோர்வினால் கூறும் வார்த்தை தாகமாயிருக்கிறேன். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை பாடுகள் எதற்காக? அது ஆத்துமாக்களை குறித்த தாகத்தை நமக்கு உணர்த்த, நமக்கு நினைவூட்ட தாகமாயிருக்கிறேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு சிலுவையில் மொழிந்த 6ஆம் வார்த்தை, அது யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது வெற்றியின் வார்த்தை. தான் வந்த நோக்கம் முடிந்தது என நிறைவேற்றுதலின் வார்த்தையாய் இருக்கிறது. அன்பானவர்களே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிந்தது என தனது கீழ்ப்படிதலை நிறைவேற்றுகிறார். நம்மை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக, அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக தேவ திட்டத்தை நம் மூலம் நடக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு சிலுவையில் மொழிந்த 7ஆம் வார்த்தை, அது ஒப்படைப்பின் வார்த்தை, பூரணப்படுத்துதலின் வார்த்தை. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது.
தேவாலயத்தின் திரைசீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு நமக்காக மரித்தார். தேவனிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த நல்ல வெள்ளி, இந்த புனித வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே நாளில் நமக்கு இயேசுவின் சிலுவை வார்த்தைகள் நமது முன்மாதிரியாய் இருக்கட்டும். உடன்படிக்கையின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.